Hi students, our delicious food and the lesson oda continuation da இந்த லெசன்ல நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். Food for a day. நம்ம ஒவ்வொரு நாளையில நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகள் பற்றி பார்க்க போறோம். We have breakfast in the morning. நம்ம காலை உணவை நம்ம எடுத்துக்குவோம். Lunch in the afternoon. மதிய உணவை மதியம் நம்ம எடுத்துக்குவோம். அண்ட் டின்னர் அட் நைட். டின்னர் எப்போ எடுத்துக்குவோம்? இரவு உணவை நைட்ல எடுத்துக்குவோம். ஓகேவா? வி ஷுட் நாட் ஸ்கிப் எனி மீல். நம்ம என்ன பண்ணக்கூடாது? நம்ம 3 வேளை நம்ம சாப்பிட்றோம். 3 நேரமும் நல்லா என்ன பண்ணணும்? ஹெல்த்தியான ஃபுட்டா நம்ம சாப்பிடணும். ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஓகேவா? சம் பீப்புள் ப்ரிப்பேர் வெஜிடேரியன் ஃபுட் அண்ட் சம் நான் வெஜிடேரியன் ஃபுட். அதாவது வெஜிடேரியன்னா காய்கறி இதெல்லாம் வச்சு வெஜ்ஜில் சமைப்பாங்க. உங்களுக்கு தெரியும் தானே? நான் வெஜிடேரியன்னா என்னது? கறி, மீன், முட்டை, நண்டு இதெல்லாம் சொல்கிறோம்ல, இதுதான் நான் வெஜிடேரியன் சொல்கிறது. ஓகேவா? ஒரு சிலர் வெஜிடேரியன் சமைப்பாங்க, இன்னொரு சிலர் என்ன பண்ணுவாங்க? நான் வெஜிடேரியன் தான் அதிகமாக சாப்பிடுவாங்க. ஓகேவா? பாருங்க, பழைய சோறு ஃபுல் மீல். மத்தியான சாப்பாடுக்கு எல்லா காய்கறி கூட்டுகள் வச்சு ஃபுல் மீல். ராகி அடை, சிக்கன் பிரியாணி, லெமன் ரைஸ். ஓகே, ஐ ஹாவ் மை பிரேக்ஃபாஸ்ட் பிஃபோர் கோயிங் டு ஸ்கூல். டூ யூ? அதாவது உங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. நான் காலை உணவை ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி எடுத்துக்குவேன். நீங்க எடுத்துக்குவீங்க தானே? எடுத்துக்குவீங்களா இல்லையான்றத நீங்க இங்க எழுதுங்க. நான் எடுத்துக்குவேன், எடுத்துக்க மாட்டேன் அப்படின்றத இங்க சின்ன ஒரு டேஷ் போட்டு இதுல எழுதிருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், we have snacks in between. We should choose healthy food items as snacks. We have snacks in between. We should choose healthy food items as snacks. அதாவது நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது எதை சூஸ் பண்ணி சாப்பிடணும்? ஹெல்தி ஃபுட் ஐட்டம்ஸ் தான் நம்ம சூஸ் பண்ணி சாப்பிடணும். சிக் பீஸ்னா என்னது? சுண்டல். சிக் பீஸ்னா சுண்டல். பெங்கால் கிராம் சுண்டல் அப்படின்னா கடலை பருப்பு சுண்டல். கடலை பருப்பு இருக்குல்ல, அதை விவச்சா என்னது? கடலை பருப்பு சுண்டல், பெங்கால் கிராம். ஓகேவா? பஃப்டு ரைஸ் பால்னா என்னது? பொரி உருண்டை இருக்குல்ல, வெள்ளத்துல செஞ்சிருப்பாங்கல்ல பொரி உருண்டை, நீங்களாம் சாப்பிட்ருப்பீங்க தானே? அதான் பஃப்டு ரைஸ் பால். ஓகேவா? சீசம் பால்ஸ், எள்ளு உருண்டை. சீசம் பால்ஸ்னா என்னது? எள்ளு உருண்டை. கிரவுண்ட்நட் கேண்டி, கடலை மிட்டாய். கிரவுண்ட்நட் கேண்டினா என்னது? கடலை மிட்டாய். இதுல ஹெல்தியான உணவு எது? சிக் பீஸ், பெங்கால் கிராம் சுண்டல், கிரவுண்ட்நட் கேண்டி, சீசம் பால்ஸ். இதுவும் நம்ம சாப்பிடலாம். ஏன்னா இது எதுல செஞ்சிருப்பாங்கன்னா ஜாக்ரி, வெள்ளத்துல நம்ம செஞ்சிருப்பாங்க, அதை நம்ம சாப்பிடலாம். ஓகேவா? நேம் த ஃபுட் ஐட்டம்ஸ், கவுண்ட் அண்ட் ரைட் தெம். அதாவது நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் இங்க கொடுத்துருக்காங்க, அதை என்ன பண்ணணும்? கவுண்ட் பண்ணி இங்க எழுதணும். ஹவு மெனி புட்ஸ் ஆர் தேர்? புட்டு இதுல எத்தனை இருக்கு? எத்தனை புட்டு இருக்கு? ஹவு மெனி புட்ஸ் ஆர் தேர்? 1 2 3 3 புட். ஓகேவா? 3 புட்டு இருக்கு. ஓகேவா? புட்டு 3 அப்படின்னு போடணும். 1 2 3 4 5 6 லட்டு. ஓகேவா? 1 2 3 4 5 6 7 8 பஃப்டு ரைஸ் பால். பஃப்டு ரைஸ் பால்னா என்ன சொன்ன மிஸ்? பொரி உருண்டை 8 இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் ரைஸ் என்ன முடியுமா? முடியாது. மெனி அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேவா? கொல்கட்டை 1 2 3 4 5 கொல்கட்டைஸ். ஓகே. அதிரசம் எத்தனை இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 அதிரசம். 1 2 3 3 வடை. 1 2 3 4 5 6 7 குலோப் ஜாமுன். Okay, next one,
healthy food items. ஆரோக்கியமான உணவு வகைகள் என்னென்ன அப்படின்றத இந்த இதில் பார்க்கலாம். There are many kinds of food items. Some are healthy and can be eaten regularly. There are many kinds of food items. நிறைய வகையான உணவு வகைகள் இருக்கு. அதுல சில இதுதான் ஹெல்த்தியா இருக்கும். அதை என்ன பண்ணணும், அதை ரெகுலரா நம்மளுடைய டே டு டே லைஃப்ல எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் இட்லி, வீட் பிரெட், கிரவுண்ட்நட் கேண்டி, ஸ்பரூட்டட் கிரைன்ஸ். ஸ்பரூட்டட் கிரைன்ஸ்னா அது முளை கட்டிய தானியங்கள். ஓகேவா? சம் ஸ்நாக்ஸ் should be eaten once in a while in small quantities. அதாவது சில உணவு வகைகளை, சில ஸ்நாக்ஸை, சில சிற்றுண்டிகளை, ஸ்நாக்ஸ்னா அது சிற்றுண்டி, கொஞ்சமாக தானே சாப்பிடணும். இதெல்லாம் ஒரு சில இதை நம்ம கொஞ்சமாக தான் நம்ம எடுத்து சாப்பிடணும். மேலே பார்த்ததெல்லாம் என்னது, வீட் பிரெட், இதெல்லாம் ஹெல்தி, உடலுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். ஓகேவா? கீழே குலோப் ஜாமுன், லட்டு, முறுக்கு, சிப்ஸ், இது எல்லாமே எவ்வளோதான் எடுத்துக்கணும், ஸ்மால் குவான்டிட்டி. ஸ்மால் குவான்டிட்டினா ரொம்ப கொஞ்சமாக தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? குலோப் ஜாம், லட்டு, முறுக்கு, சிப்ஸ், இதெல்லாம் எவ்வளோதான் நீங்கள் எடுத்து சாப்பிடணும், கொஞ்சமாக தான் எடுத்து சாப்பிடணும். ஓகேவா? Some of them snacks we like are not good for us. Say no to them. அதாவது நம்ம உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய உணவுகள் சிலது இருக்கு, அதை நம்ம என்ன பண்ணக்கூடாது, எடுத்துக்க கூடாது. பிஸ்கெட், ஒயிட் பிரெட், ஐஸ்கிரீம், மைதா நூடுல்ஸ், சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் அப்படின்னா மிராண்டா, பொவோண்டோ, இது மாதிரிலாம் கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறீங்களே, இதெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, குடிக்கக்கூடாது. சாக்லேட்ஸ் அதிகமாக சாப்பிடவே கூடாது. சரியா? Many of us like sweets. Sweets can be prepared with jaggery or sugar. Sweets made with jaggery are better for health. Many of us like sweet. உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஸ்வீட் பிடிக்கும் தானே? அது மாதிரி நிறைய பேத்துக்கு, சின்னவங்களா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் ஸ்வீட்ஸு நிறைய பேத்துக்கு பிடிக்கும். ஸ்வீட் எதுல இருந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க? ஒன்று சுகர் கேன், கரும்பு இருக்குல்ல, கரும்பு சர்க்கரை, சுகர் கியூப்ல இருந்து, கரும்புல இருந்து தான் சுகர் வரும். ஓகேவா? சுகர் கேன்ல இருந்து தான் சுகர் கியூப் வரும். ஓகேவா? சுகர் கியூபை வச்சு என்ன பண்ணுவாங்க, ஸ்வீட்ஸ் எல்லாம் செய்வாங்க. சர்க்கரையின் மூலமா ஸ்வீட்ஸ் செய்வாங்க. சர்க்கரைக்கு என்ன இங்கிலீஷ்ல? சுகர் கியூப். இதை வச்சு ஸ்வீட் செய்வாங்க. அப்புறம் ஜாக்ரின்னா என்னது? வெல்லத்தை வச்சு ஸ்வீட் செய்வாங்க. அதிகமாக நம்ம உடலுக்கு நல்ல இது நன்மை தரக்கூடியது எதுதான்? வெல்லத்தில் செய்கிற ஸ்வீட் தான் நம்ம உடலுக்கு நல்லது. ஓகேவா? அதிகமாக சர்க்கரையை நம்ம சேர்த்துக்க கூடாது. சர்க்கரை சார்ந்த உணவுகளை சாப்பிடக்கூடாது. இப்போ பருப்பு பாயாசம் எதில் செய்வாங்க? ஜாகரியில தான் செய்வாங்க, வெல்லத்துல தான் செய்வாங்க. சீசம் பால்ஸ் எதுல செய்வாங்க? அதுவும் என்னத்துல தான் செய்வாங்க? வெல்லத்துல தான் செய்வாங்க. ஓகேவா? ஜாகரியில தான். அதிரசம், கிரவுண்ட்நட் பால்ஸ், கடலை உருண்டை, அதிரசம், இது எல்லாத்தையும் எதுல தான் செய்வாங்க? இப்ப பார்த்த ஃபுட் ஐட்டம்லாம் எதுல தான் செய்வாங்க? வெல்லத்துல தான் செய்வாங்க. ஜாகரி இதெல்லாம் நம்ம நல்லா எடுத்துக்கலாம், நம்ம உடலுக்கு நல்லது. ஓகேவா? நெக்ஸ்ட் மில்க் பாயாசம் எதுல செய்வாங்க? உங்களுக்கே தெரியும் தானே, சர்க்கரை போட்டு தானே செய்வாங்க. ரசகுல்லா சர்க்கரை தான், ரவா லட்டு சர்க்கரை போட்டு தான் செய்வாங்க. ஓகேவா? இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடணும். ஓகே? ஸ்டீம்டு ஃபுட் ஐட்டம்ஸ் அண்ட் ஸ்பரூட்டட் கிரைன்ஸ் ஆர் ஹெல்தி. ஸ்டீம்டு ஃபுட்னா என்னது? வேக வைத்த உணவு. ஓகேவா? வேக வைத்த உணவுகளை நம்ம எடுத்துக்கலாம். ஸ்பரூட்டட் கிரைன்ஸ் அப்படின்னா முளை கட்டிய தானியங்கள், இது எல்லாமே நமக்கு ஆரோக்கியமானது. ஓகேவா? அதாவது ஸ்டீம்டு ஃபுட்லாம் என்னென்ன? இட்லி, ரைஸ் சால்ட் பால்,
அடுத்தது புட்டு, ஸ்ட்ரிங் ஹாப்பர்ஸ். ஸ்ட்ரிங் ஹாப்பர்ஸ்னா இடியாப்பம். உப்பு உருண்டை இடியாப்பம் இதெல்லாம் ஓகேவா. இது எல்லாமே எதுல தான் பண்ணுவோம்? ஸ்டீம்டு ஃபுட் தான் ஓகேவா, வெவச்சு தான் செய்வோம். ஓகே, நெக்ஸ்ட் sprouted grains. Shall we do it? sprouted grains வந்து எப்படி செய்யணும் தெரியுமா? soak green grams overnight in water. அதாவது நைட்டு ஃபுல்லா கிரீன் கிராம்ஸ்னா என்னது? பச்சை பயிரை எடுத்து நைட்டு ஃபுல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சிடணும். Drain the water and tie it in a cloth. Observe the change in the grains on the next day. அதாவது தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு ஒரு காட்டன் துணியை எடுத்து விரித்து அந்த ஊற வச்ச கிரீன் கிராமை எடுத்து அந்த துணியில போட்டு நல்லா இறுக கட்டிட்டு திரும்பவும் மறுநாள் காலையில் எடுத்து பார்த்தா எப்படி இருக்கும்? ஸ்பரூட்டட் கிரைன்ஸ் கிடைச்சிரும், முளை கட்டிய தானியங்கள் கிடைச்சிரும். ஃபர்ஸ்ட் தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும். ஓவர் நைட் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு என்ன பண்ணணும்? அந்த தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு துணியில் எடுத்து உலர வச்சு லைட்டாக உலர வச்சுட்டு காட்டன் துணியை வச்சு நல்லா கட்டிடணும். கட்டிட்டு மறுநாள் காலையில் பார்க்குறப்ப நமக்கு ஸ்பரூட்டட் கிரைன்ஸ் கிடைச்சிரும். ஓகேவா. நெக்ஸ்ட் leaves of some plants are used as food. சில தாவரங்கள் வந்து அதோடைய இலைகள் வந்து உணவுக்கு பயன்படுது. they are called greens. அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா greensன்னு சொல்லுவோம். ஓகேவா. we should have greens at least twice a week. அதாவது நம்ம கீரைகளை வாரத்துக்கு 2 முறையாவது எடுத்துக்கொள்ளணும். சரியா. ட்ரம்ஸ்டிக் லீவ்ஸ். ட்ரம்ஸ்டிக்னா என்னது? முருங்கைக்காய். ஓகேவா. ட்ரம்ஸ்டிக் லீவ்ஸ்னா முருங்கை இலை, முருங்கைக்கீரை. ஓகேவா. முருங்கைக்கீரை நல்லா சாப்பிடணும். நெக்ஸ்ட் பிளாக் நைட் ஷேட் லீவ்ஸ். பிளாக் நைட் ஷேட் லீவ்ஸ் மணத்தக்காளி கீரை. ஓகே. நெக்ஸ்ட் ரஃப்டு காப்பர் லீவ்ஸ் பொன்னாங்கண்ணி கீரை. ஓகேவா. என்னென்ன கீரை? முருங்கைக்கீரை, மணத்தக்காளி கீரை, பொன்னாங்கண்ணி கீரை. இதெல்லாம் என்ன பண்ணணும்? வாரத்துக்கு 2 முறையாவது எடுத்துக்கொள்ள வேண்டும். ஓகேவா. சர்க்கிள் த ஐட்டம்ஸ் தட் வி ஷுட் அவாய்ட் ஈட்டிங். அதாவது நம்ம அவாய்ட் பண்ண வேண்டிய உணவு வகைகளை என்ன பண்ணணும்? சர்க்கிள் பண்ணணும். சிப்ஸு, ஐஸ்கிரீமு, முறுக்கு, பிஸ்கெட்ஸ், சாக்லேட்ஸ், மைதா நூடுல்ஸ், இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? அவாய்ட் பண்ணணும். பருப்பு பாயாசம், அதிரசம், கிரவுண்ட்நட் ஸ்வீட்ஸை நம்ம எடுத்துக்கலாம். கிரவுண்ட்நட் கேண்டியை நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.